ஆதித்ய கரிகாலன் சுந்தர சோழனோட மூத்த மகன். சின்ன வயசுலயே எதிரி நாட்டு மன்னர்கள் எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமா விளங்கினவன். வீரனான வீரபாண்டியனோட போரிட்டு அவர் தலைய வெட்டி வீழ்த்தியவன். ஆதித்ய கரிகாலனோட மனைவி இல்லாத மாதேவியார். மகன் கரிகால கண்ணன். ஆதித்ய கரிகாலன் கடம்பூர் மாளிகையில கொல்லப்பட்டாரு அப்படின்னு தான் கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் நாவல் சொல்லுது. ஆனா எப்படி செத்தாரு, யார் கொன்னா அப்படின்ற தகவல் அதுல இல்ல. இந்த மர்மத்துக்கு விடையா அமைஞ்சதுதான் உடையார்குடி கல்வெட்டு. பாண்டியனோட கொலைக்கு பழிவாங்குவதற்காக அவனோட ஆபத்துகளான சோமன், ரவிதாசன், பரமேஸ்வரன், இளையனூரான் அப்படின்னு இவங்க 4 பேர் சேர்ந்துதான் ஆதித்ய கரிகாலனை கொண்டிருக்காங்க. கரிகாலன் இறப்புக்கு பிறகு அவரோட சித்தப்பா உத்தம சோழன் ஆட்சிக்கு வராரு. அவர் ஆட்சி நடத்திய 16 வருடங்கள்ல கரிகாலனை கொன்ற கொலையாளிகளுக்கு எந்த தண்டனையும் வழங்கப்படல அப்படின்றதுதான் உண்மை. ஆதித்ய கரிகாலன் இறந்த பொழுது அவரோட வயது 29 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வரலாறு எப்பவுமே சில மாவீரர்களுக்கு சொற்ப ஆயுதம் தான் கொடுத்திருக்கு. அவர்கள ஒருத்தர் தான் இந்த ஆதித்ய கரிகாலனும்.